நம்மள எல்லாருக்கும் இயக்குனர் அமீரை தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சமீபத்தில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே கேளுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு படம் மிகப்பெரிய படம் வந்திருக்கு, துரந்தர்னு ஒரு படம். எவ்வளோ பெரிய தேசபக்தி படம். இங்கேருந்து ஒருத்தர் போனார், அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கேயே இருந்து அந்த தீவிரவாத குழுக்களோடு இருந்து போராடி வந்து 20 ஆண்டு காலம் 10 ஆண்டுகளாக வாழ்ந்தார். அவர் யாருன்னா அவர் தேசபக்தர். இன்னொரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தார்னா அவருக்கு பேர் தேசபக்தர். அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டான்னா அவனுக்கு பேர் உளவாளி. அந்த பாகிஸ்தானிக்காரனுக்கு அவர் உளவாளி, நமக்கு தேசபக்தன். மேலே இருக்க வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டு உளவாளி அவங்களுக்கு தீவிரவாதினா அந்த நாட்டில் இருக்க தீவிரவாதி அவங்களுக்கு நல்லவர் தானே அப்படிங்கிறாரு. இது எப்படி சொல்லலான்னு எனக்கு தெரியல. தீவிரவாதம் பண்ணுறவங்களும் உளவு பார்க்குறவங்களும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. உளவு பார்க்குறவங்க பொதுமக்களை கொல்லுவாங்களா? கொல்ல மாட்டாங்க. ஆனால் தீவிரவாதிங்க கொல்லுவாங்க. 2 பேரையும் அவங்க நாட்டுக்கு தேசபக்தர்கள்னு சொல்லியிருக்காரு. இது அந்தளவுக்குல டெரரிஸ்ட் வேறு ஸ்பை வேறங்கிறது அவருக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இப்படி அவர் பேசினது தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது, சர்ச்சைக்கும் உள்ளாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமீரை பற்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.